வாழ்க வளமுடன். நான் உங்கள் புவனா சிவகுமார். நாளைய கிருஷ்ண ஜெயந்திக்கு இந்த மாதிரி கிருஷ்ணர் வந்து பாமா ருக்மணியோட இருக்கிற ஃபோட்டோ வந்து வச்சா நல்லது அப்படின்னாங்க. அதனால் நான் வந்து இதை வந்து இமேஜ் கூகுள்லேருந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்துகிட்டு வந்து இந்த மாதிரி ஒரு வெட்டிங் இன்விடேஷன் கார்டோட பேக் சைட் பேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ இது வந்து என்கிட்ட ஏற்கனவே கொஞ்சம் ஸ்டோன்ஸ்லாம் இருந்தது, அதை வச்சு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிகிட்டே இருக்கேன். எப்படி இருக்குது பாருங்கள், இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. இந்த சாரிலெல்லாம் கூட சின்ன சின்ன ஸ்டோன்ஸ் வச்சுருக்கேன். இந்த ரெட்டு கலர் சாரிக்கு வைக்கணும். மாலைக்கு ஒரு ஸ்டோன் வச்சுருக்கேன். இப்போ பொட்டு வந்து இந்த கலர் பேக்கெட் ஸ்டோனில் வைக்கலான்னு இருக்கேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாங்களா? ரெட்டு க்ரீன் கலர் சாரி அப்படின்றதுனால க்ரீன் ஸ்டோன் பொட்டு வைக்கலாம். ரெட்டு சாரின்றனா ரெட்டு பொட்டு வைக்க போகிறேன். எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இருங்க. மைனூட் ஒர்க் இதெல்லாம் நல்லா இருக்கா? பாருங்க, ரெட் சாரி ரெட்டு பொட்டு வச்சாச்சு, க்ரீன் சாரி க்ரீன் பொட்டு. கிருஷ்ணருக்கு மட்டும் ஐலைனர்லேயே வச்சுட்டேன், ஏன்னா ரவுண்டு வச்சா நல்லா இருக்காது அப்படின்ட்டு. எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல் ஃபினிஷ் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஒரு க்ரீன் கலர் நெயில் பாலிஷ் இப்போ இந்த சாரிக்கெல்லாம் பாருங்கள் கொடுத்துருக்கேன். ஷைனிங் தெரியுதுங்களா? தனியாக கிருஷ்ணரோட மயில் இறகுக்கு அடிச்சிருக்கேன், இங்கேயும் அடிச்சிருக்கேன், இந்த சாரிலையும் அங்கங்கே அடிச்சிருக்கேன். அந்த வேவ் மாதிரி வருது பாருங்கள், பனி கட்டம் பாருங்கள். இப்போ இந்த க்ரீனு அப்படி புடவையோட வேவ்ஸ்லாம் வரும் இல்லைங்களா, அது மட்டும் இப்படி சும்மா அங்கங்கே கிளிட்டரிங். டான்ஜர் பெயிண்ட் அப்படி தானே கிளிட்டரிங்காக இருக்கும், ஆனால் காஸ்ட் என்ன ஆகும். ஸோ இது எனக்கு ரொம்ப ஆசை, அதுக்கு வந்து நம்மளே பண்ணலாமே அப்படின்ட்டு. இந்த சைடு இன்னும் ஸ்டோன் ஒட்டல இருக்குதுங்களா, சும்மா கொஞ்சம் தான் செலவாகும். இப்போ நெயில் பாலிஷில் அங்கங்கே இங்கே பாருங்கள் லிப்ஸ்டிக் வச்சுருக்கேன். லிப்ஸ்டிக் தெரியுதுங்களா? லிப்ஸ்டிக்கு எல்லாருக்கும் லிப்ஸ்டிக் வச்சாச்சு. நெக்லஸ்லாம் கூட நெயில் பாலிஷில் இது இந்த மாதிரி வந்து இதான் நெயில் பாலிஷு, சில்வர் கலர் நெயில் பாலிஷில் இந்த மாதிரி குச்சி ஊற்றி குச்சி வச்சுட்டு இந்த தலை அலங்காரமெல்லாம் ஜஸ்ட் ஒரு ஷைனிங்காக நெயில் பாலிஷ் காட்டுமா. சில்வர் கலர் நெயில் பாலிஷு, அதாவது கோல்டன் சில்வர் மாதிரி இருக்கும். இதை வந்து இந்த மாதிரி ஊதத்து குச்சியில் எடுத்துகிட்டு இந்த இருக்குங்களா ஷைனிங் நல்லா அலங்காரத்தில் ஃபுல்லாக. இது வந்து பிளாக் நெயில் பாலிஷு. இந்த பிளாக் அவுட்டர் கிரவுண்டு பேக்ரவுண்டுக்கெலாம் கொடுத்துட்ருக்கேன். இப்போ ஏன் நெயில் பாலிஷ் யூஸ் பண்ணுறேன்னா ஒரு ஷைனிங் இருக்கும். என் வீட்லேயே இருக்கிறது செலவில்லாமல் பண்ணிகிட்ருக்கேன் நான். இப்போ இந்த கேப் எங்கெல்லாம் பிளாக் பேக்ரவுண்டு வருதோ அங்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது சாரியோட பார்டருக்கு வந்து லைட்டு கோல்டன் கலர் இருந்ததை கொடுத்துருக்கேன். வீடியோவில் எப்படி தெரியுதுன்னு தெரில, நல்லா இருக்கா பாருங்கள். நானே எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வரும் அப்படின்ட்டு. தூக்கி காட்டுமா. இப்போ இந்த கேப் பிளாக் கலரில் இருக்குல்ல, இந்த கேப்பெல்லாம் ஃபில்லப் பண்ணிகிட்ருக்கேன். ஃபுல் வியூ எப்படி வருதுன்னு பார்க்கலாம். பெயிண்டிங் எல்லாம் முடிச்சிட்டோம், ஷைனிங்காக இருக்குதுங்களா. இப்போ இந்த கிஃப்ட் ரேப்பரை வச்சு வரிசை எல்லாம் தட்டுறதுக்கு ரேப்பர் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த ரேப்பரை வச்சு கவர் பண்ண போகிறோம். ஃபைனலாக அந்த கிஃப்ட் ரேப் போட்டு பேக் பண்ணிட்டோம். ஏன்னா அப்போ தான் இந்த ஸ்டோன் எல்லாம் பெயிண்ட் எல்லாம் விழாமல் இருக்கும், கொஞ்சம் ரொம்ப நாள் வச்சுக்கலாம். கஷ்டப்பட்டு பண்ணோம் இல்லைங்களா. ஆக்சுவலாக நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 6:30, இப்போ என்ன டைம்மா 9 o'clock ஆகிருக்கு. அதாவது 2.5 hours ஆகிருக்கு, 2.5 hours மேலே ஆகிருக்கு. நான் இந்த சின்ன இதுக்கு வந்து ஸ்டோன் ஒட்டி இப்போ நெயில் பாலிஷ் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு. அப்போ ஒரிஜினல் தாஞ்சூர் பெயிண்டிங் எவ்வளோ நாள் ஆகும் நினச்சி பாருங்கள். அப்போ அதை வந்து 6000 7000 கொடுத்து வாங்குறதுல தப்பே இல்லை. இது என் வீட்டு கிருஷ்ண ஜெயந்திக்கு ரெடி பண்ணிட்டேன். நானே பண்ணது ஒரு சின்ன ஹாப்பினஸ் தான். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன்.